அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா. அண்ணா, தேர்தல் களமே 2026 எப்படிலாம் அணுகுன்னு சொல்லி பார்த்திருக்க நேரத்துல நேற்றைய தினம் அந்த செய்தி நீங்களும் பார்த்திருப்பீங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒரு கட்டமாக முடிவு பண்ணிட்டாங்க. பாமக நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா பாமக ஒரு வேல்யூவான ஒரு கட்சி, அவங்களுக்கும் ஒரு தனி ஓட் பேங்கிங் வச்சிருக்காங்க. எப்படி பாமக எலெக்ஷனுக்கு மூவ் ஆவாங்க, என்னதான் பண்ண போறாங்க? ஆக்சுவலா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே பாஜகவோட கூட்டணிக்கு செல்வாரா அப்படிங்கிறது குறித்து போன வாரமே பேசியிருந்தோம். அது பெரிய டவுட்ஃபுல் அண்ட் தென் கொஸ்டின் மார்க்கா தான் இருந்தது. நேற்று தினம் கூட அமித்ஷா அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பங்கெடுக்கிறாரு. ஆக்சுவலா அங்க இருந்த பேக்ரவுண்ட் வேற, பேக் சைட்ல இருந்த பேக்ரவுண்ட் வேற. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதுல சில சிக்கல்கள் இருப்பதாகவும், அவர் வரத்துக்கு விருப்பம் தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போனதுமே அந்த பேக்ரவுண்டையே டைரக்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாத்துறாங்க. அதற்கு பின்பா பாஜகவுடைய தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைபேசியின் வாயிலா தகவல் போகுது. அதாவது உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்தீங்கன்னா நம்ம பிரஸ் மீட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னதும், நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்தா நான் கூட்டணிக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னா நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் இல்ல அண்ணாமலை அவர்கள் இன்றிலிருந்து பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுகிறாரு. மாறாக நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய தலைவரா பொறுப்பேற்கிறாரு. அண்ணாமலை அவர்களுக்கு வேற ஒரு பதவி காத்துட்டு இருக்குது, நீங்க வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விழா ஏற்பாடு செஞ்சு, அதாவது அந்த பிரஸ் மீட் ஏற்பாடு செஞ்சு ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு பின்பாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு. நீங்க குரு அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஃபேஸ் நோட் பண்ணீங்களா? கண்டிப்பா நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவரோட ஃபேஸ் நார்மலா எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஃபேஸ் ஒரு ஜாலி ஃபேஸ். ஆனா ஒரு இறுக்கமா உட்கார்ந்த மாதிரி, ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரியே ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு பாக்குறவங்களுக்கு. பொதுவா அதிமுக மீது நீங்க ஏதாவது விமர்சனம் வச்சு ஒரு கேள்வி பத்திரிகைகள் கேட்டாலும் சரி, இல்ல வேற எதுவும் விடயமா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜோவியலா சிரிச்சுட்டே பேசுவாரு. ஆனா நேற்று தினம் அவருடைய ஃபேஸ் ஐடென்டிட்டி எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது ஒரு மாதிரியா ஒரு ஆப்வியஸ்லி எப்படி இருந்ததுன்னா, ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு வேண்டா வெறுப்புல உட்கார்ந்த மாதிரிதான், நம்ம வேண்டா வெறுப்புல உட்கார்ந்த மாதிரிதான் இருந்தது. இருப்பினும் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இந்த கூட்டணி அமைந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்கன்னா, அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, அதாவது நீங்க கேட்ட கேள்விதான் மிக முக்கியமான மெயின் டாபிக்கா மாறி இருக்குது இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல. பாட்டாளி மக்கள் கட்சி யாரு கூட கூட்டணி போவாங்கன்னு சொல்லிட்டு, இது இப்ப நம்ம கடந்த தேர்தல் வரைக்குமே பார்த்தோம். அதிமுக கூட கூட்டணிக்கு போவாங்க என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இறுதியா மொத்தமா மாறி பாஜகவோடு பாமக கூட்டணி வைத்தாங்க. 2024 தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. இன்னொன்னு அது மாநில, அதாவது மத்திய தேர்தல், சென்ட்ரல் தேர்தல். அதனால யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறோன்றதுனால திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே சொன்னாங்க, நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம், ஆனா மாநில தேர்தல்ல பல்வேறு மாற்றங்கள் வரும்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் ஒரு நேத்திக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த பிரஸ் மீட்ல போய் கலந்துப்பாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்துப்பாங்க, அமித்ஷா அவர்களும் கலந்துப்பாங்க. நேற்றைய தினம் இந்த கூட்டணி குறித்த தகவல்கள், அதாவது பாஜக, பாமக, அதிமுக, இன்னும் இதர பிற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து கூட்டணியை நேற்றைய தினமே உறுதி செய்யறதா ஒரு தகவல் வந்தது. ஆனா இதற்கு இடையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த தலைவர் பதவி என்பது குறித்த சில விவாதங்கள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, சரி வந்துட்டோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்பவே கூப்பிட்டு அது என்னதான் இருந்தாலும் பேசிக்கும், கூட்டணி அறிவிச்சுட்டு போயிடும் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. பாமக என்ன டெசிஷன் எடுக்க போறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுகிறது. அதிமுக, பாஜக, பாமகவினுடைய கூட்டணிக்குள் இணைவார்களா அல்லது மூன்றாவது ஒரு கூட்டணியை உருவாக்குவார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் வந்துச்சு. இன்னொரு விஷயம் இதுல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எந்த ஒரு தேர்தலையுமே, எந்த ஒரு கூட்டணி அமையக்கூடிய தருணத்திலுமே கமலாலயத்துக்கோ, அண்ணா அறிவாலயத்திற்கோ, அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய இல்லமான போயஸ் கார்டனுக்கோ, அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் போனது கிடையாது. அதாவது நிறுவனர் போனதே கிடையாது. தலைவர் உறுதி செய்த பின்பாக போவார். ஆனா அவங்கதான் எல்லாமே தைலாபுரம் தோட்டத்துக்கு வருவாங்க. இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அதிமுக கூட கூட்டணிக்குள்ள போற மாதிரி இருந்தாலுமே கூட பாஜக கூப்பிட்ட உடனே பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்ந்துருச்சுன்னா
பாஜக கொடுக்கக்கூடிய சீட்டை மட்டுமே வாங்கிட்டு குறிப்பிட்ட தொகுதியில மட்டுமே போட்டியிடக்கூடிய சூழல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கூட நேற்று தினம் பாமக சார்பில் யாரும் கலந்துக்காம இருக்கலாம். மாறாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இணைவது அவசியம், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருக்கின்ற அந்த தருணத்துல பாஜகவினுடைய வருங்கால, அதாவது நயினா நாகேந்திரன் அவர்களோ அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோ, அமித்ஷா போன்றவர்களோ, அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களோ, எடப்பாடி மற்றும் சி வி சண்முகம் மற்றும் கே பி முனுசாமி போன்றவர்களோ மீண்டும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வர வேண்டும் என்பதில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியா இருக்கலாம். நீங்க வாங்க, நாங்க கேட்கிற சீட்டை கொடுங்க, நாங்க உங்கள்கிட்ட நீங்க கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு நாங்க நிக்கணும், எங்களுக்கு அவசியம் இல்லை. நான் கேட்கிற தொகுதியை கூட, கேட்கிற சீட்டை கொடு, கூட்டணி வேணா அமைச்சிக்கலாம் அப்படின்றதுனால கூட நேற்று தினம் கலந்துக்காம இருக்கலாம் என்கிற ஒரு தகவல் என்பது பரவலா பேசப்படுகிறது. கண்டிப்பாண்ணா. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா இது செம்ம மூவ்ண்ணா. ஏன்னா இது மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா கூட ஐயா என்னைக்கும் இல்லாம திடீர்னு ஒரு அறிவிப்பு விடுறாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு 1000 அர்த்தம் இருக்கும்னு இந்த ஒரு நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க சொல்றது யோசிச்சு பார்த்தாலே கண்டிப்பாக 2026 ஒரு வித்தியாசமான திடீர்னு ஒரு 3வது ஒரு கட்சியாக, அதாவது கூட்டணியாக கூட உருவாக்கலாம். இல்ல மேபி டிமாண்ட் ஏதோ வேணா இருக்கலாம். ஆனா ஒரு முக்கிய பங்களிக்கிற ஒரு கட்சியாக பாமகவை இன்னும் அன்புமன், அதாவது டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பு விட்ட உடனே நிறைய பேசினாங்க, ஏதோ பேசினாங்க, கட்சி 3ஆவடியும் 4ஆவடியும் எல்லாம் பேசினாங்க. ஆனா நேத்து அதிமுக பிஜேபி அந்த அலைன்ஸ் செட் ஆறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த மொத்த பார்வையும் பாமக எந்த இடத்துல இருப்பார்கள், எங்க எதை நோக்கி போவாங்க, இவங்க டிமாண்ட் எப்படி இருக்கும், இல்ல ஒரு 3வது ஒரு புதிய கூட்டணி உருவாக்கணும், இந்த இதே டிபைட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனா இதுக்கான வேல்யூ எவ்வளவு உயர்த்தி கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு நம்மளால நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கலாம் போல அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இல்லப்பா, ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க 2021 தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி ஒப்பந்தம் என்ன போட்டது பாட்டாளி மக்கள் கட்சினா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா போதும், வேற எங்களுக்கு பெருசா நாங்க சீட்டு இது எதிர்பார்க்கலன்னு சொல்லிதான் ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா அந்த இடஒதுக்கீடுமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்திலையும் 26 நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக என்ன தேவை, டிமாண்ட்ன்ற வார்த்தையை விட என்ன தேவை, எது தேவை என்பதை நன்கு ஆராய்ந்து இந்த முறை இந்த கூட்டணி அமையும். அது யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வாறாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டணி அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ பாஜக கூட உடனே போயிட்டு அதிமுக ஒப்பந்தம் செய்வதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆனா அப்படியான நிர்பந்தத்துல உடனே பாட்டாளி மக்கள் கட்சி ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே நாங்க நீங்க கூட்ட உடனே கையெழுத்து போன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. மாறாக தெளிந்து ஆராய்ந்து தொண்டர்களுடைய உணர்வும் எதிர்காலத்தினுடைய தலைமுறையினுடைய அடுத்த நகரும் அடுத்த கட்ட அரசியலும் கொண்டு போகும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவினுடைய தரப்புல நேற்று தினமே சொல்லுறது என்ன அப்படின்னாக்க, பாஜக கூட சேர்ந்துட்டோம், இருந்தாலும் நம்மளுடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்றது தான் பாஜக பார்க்கும். ஆனா நமக்கு ஓட்டு தேவை அப்படின்னா நம்ம பாமக கிட்ட தான் போகணும். ஆகையினால பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் உடனடியா ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் வசம் இருக்கும் விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று தினம் அமித்ஷா அவர்களும் பேசியிருக்கிறாங்க, எடப்பாடி தரப்புமே பேசியிருக்குது. இதுக்கு மேற்பட்டு நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டே இருக்கும். எப்ப கூட்டணி இவங்க உடனே சொல்லிட்டாங்க, அதிமுக பாஜக சொல்லிட்டாங்க, ஆனா பாமக சொல்லல. இதுதான் டாப் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சி கண்டென்ட்டா ஆல் ஓவர் வேர்ல்ட் வைடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு வைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய அளவுல எதிர்பார்ப்பு மிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பாமக என்ன சொல்ல போறாங்க, அடுத்து என்ன தகவல் வரும், யாரு கூட கூட்டணி, எந்த மாதிரியான கூட்டணி உடன்படிக்கை ஏற்படும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவுல எல்லோருக்கிட்டுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமா ஒரு நல்ல கூட்டணி உருவாகும். அதற்கான முன்னெடுப்புகள் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கும். கண்டிப்பாண்ணா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிலுக்காக ஐயா கிட்ட இருந்து வர்றதுக்காக காத்து கொண்டிருக்கோம்ண்ணா. நன்றிண்ணா.